happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட இந்தியன் இண்டெக்ஸஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறேன்னா ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், பெஞ்ச்மார்க் அண்ட் ப்ராடர் இண்டெக்ஸ், செக்டரல் இண்டெக்ஸ், ஸ்டாக் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ்லாம் பார்க்குறோம். வீடியோ போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு இந்தியன் இண்டெக்ஸஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, குளோபல் பியர்ஸ்லேருந்து நெகட்டிவ் கியூஸ் இருந்தது. அதனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ஏர்லி லாஸஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுறப்ப வந்து ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா பேங்கிங், ஃபினான்ஷியல் அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ். பேங்கிங்கில் பார்த்தா எஸ்பிஐ அண்ட் அதர் பிஎஸ்யூ பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து 1023 பாயிண்ட்ஸ் வந்து டே லோவிலேருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. ரெக்கவர் ஆகிட்டு 277 பாயிண்ட்ஸ் ஆர் 0.39% வந்து டே லோல இருந்து கொஞ்சம் வந்து ஹையர் ஆயிருக்காங்க. ஹையர் ஆயிட்டு 71,833 அப்படின்ற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அமாங் சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ்ல எஸ்பிஐ, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், மாருதி அண்ட் என்டிபிசி வந்து இவங்க எல்லாமே 2 to 4% வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. வைல் டெக் மஹிந்திரா, சன்ஃபார்மா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாமே வந்து 1 to 3% வந்து லோவரா இறங்கியிருக்காங்க. நிஃப்டி வந்து என்ன நம்பர்ல என்ன லெவல்ல இறங்கியிருந்தாங்கன்னு பார்த்தா 21,530 வந்து இறங்கியிருந்தாங்க டியூரிங் த டே. பட் எண்ட்ல வந்து 97 பாயிண்ட்ஸ் ஆர் 0.44% வந்து மேலே ஏறிட்டு 21,840 அப்படின்ற லெவல்ல க்ளோஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ், இவங்களும் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க டே லோல இருந்து. கெயின் பண்ணிட்டு 0.9% வந்து முடியிறப்ப ஹையரா இருந்திருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் லெவல் வந்து 45,908 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ், இவங்க வந்து 3.2% வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. எமாங் பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ்ல இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இவங்க வந்து ஓவர் 4% ஈச் வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ அண்ட் யூகோ பேங்க் இவங்க எல்லாமே வந்து 4% வந்து அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா பிபிசிஎல், எஸ்பிஐ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே நிஃப்டி பேக்ல டாப் கெய்னர்ஸ். வைல் லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா நிஃப்டி பேக்ல டெக் மஹிந்திரா, சிப்லா, சன்ஃபார்மா, டிசிஎஸ் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேபார்டரிஸ். அடுத்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ்ல இருந்ததுன்னு பார்த்தா எம்என்டம், இவங்க வந்து Q3ல வந்து 60% வந்து ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதானி என்டர்பிரைஸும் இன்னைக்கு வந்து ரொம்ப பேசப்பட்ட ஸ்டாக்கா இருந்தது. ஏன் அப்படின்னா ஜெஃப்ரீஸ் வந்து அவங்க வந்து பை கவரேஜ் வந்து இனிஷியேட் பண்ணினாங்க இந்த ஸ்டாக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்இடிஏ, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க ஏர்லி லாஸஸ்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு க்ளோசிங் அப்ப 3% வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கவுண்டர்ல வந்து லார்ஜ் டீல் வந்து இன்னைக்கு ஹேப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்ன ரீசன்னால. நெக்ஸ்ட் வந்து செக்டோரியல் பத்தி பார்க்கலாம். செக்டோரியல் பார்க்குறப்போ எக்ஸப்ட் ஐடி அண்ட் ஃபார்மா எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு வந்து ஹையரா தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3% ஈச் வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. ஆட்டோ பேங்க், எஃப்எம்சிஜி, கேபிட்டல் குட்ஸ், மெட்டல், பவர் அண்ட் ரியாலிட்டி இவங்க எல்லாமே வந்து 1 to 2% வந்து ஈச் வந்து ஏறியிருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி அண்ட் ஃபார்மா இண்டெக்ஸஸ் வந்து 1% ஈச் வந்து இறங்கியிருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் வந்து 1% ஈச் வந்து ஆட் ஆயிருக்காங்க. பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆன கம்பெனிஸ்ல வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இன்னைக்கு 4.4 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ்க்கு அப்புறமா 384.89 lakh crore சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் பிரெத் வந்து புல் தான் ஃபேவரா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 2,425 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 1,425 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. 88 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாம அப்படியே இருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது சன்சாரா இன்ஜினியரிங், இவங்க வந்து 3% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து
55% வந்து ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48.4 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஆர்டிஏ இவங்க 5% வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. ரைஸ் ஆயிட்டு வந்து அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு 2 crore ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச்ல வந்து சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 160 rupeesனு சொல்லியிருக்காங்க. இதனோட சின்ன நோட்டு டீல் வர்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 389 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் இவங்க வந்து 10% இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு லோவர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் சிஎன்பிசி டிவி 18 வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இடி வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பிலிமினரி என்கொயரிய. யாருக்கு எகெயின்ஸ்டானா பேமெண்ட் பேடிஎம்ஸ் பேங்க்குக்கு எகெயின்ஸ்டா. நெக்ஸ்ட் வந்து கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் இவங்க வந்து 2.18% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் இருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் 38% சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் நம்பர் 88.3 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிபிசிஎல் இவங்க வந்து 7.3% ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிபிசிஎல் இஎஸ்பிஎஸ் ட்ரஸ்ட் வந்து 68.36 lakh ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு கம்பெனிலன்னு சொன்ன ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து 3% வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து 2167 crore ஆர்டரை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவி கிட்ட இருந்து. எதுக்குன்னா சப்ளை பண்றதுக்கு இண்டிஜினியஸ் டிசைன் அண்ட் டெவலப்டு இவி சூட்டை வந்து அவங்க வந்து சப்ளை பண்றதுக்காக. எதுக்காக அவங்க வந்து இந்தியன் நேவிக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்றதுக்கு ஆன்போர்ட் வேர்ஷிப் அப்போன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க வந்து 2% ஏறிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி வந்து 12.5 acre லேண்ட் பார்சலை வந்து ராஜேந்திர நகர் ஹைதராபாத்ல வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பொட்டன்ஷியல் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ என்ன நம்பர்னு பார்த்தா 3500 crore சொல்லியிருக்காங்க. அடுத்த கம்பெனி வந்து நால்கோ இவங்க வந்து 9.48% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 84% ஆன் இயர் வந்து ரைஸ் ஆயிருக்கு டிசம்பர் குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் நம்பர் 470 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் அண்ட் அதர் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வந்து ஜாஸ்தியா இருந்ததுனால மார்ச்ல வந்து அதனோட ரேட் கட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காது, சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ரீசன்னால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளென்மார்க் ஃபார்மாஸ்டிக்கல்ஸ் அண்ட் அதர் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிஸும் இன்னைக்கு வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆச்சு. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரீசனால சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.